ஹாய், இந்த வீடியோவில் பைத்தானுடைய ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தான் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் தான் ஸ்லைசிங் உடைய பேசிக். ஸோ அப்படி ஒருவேளை இண்டெக்ஸிங் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங்கை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லைசிங் வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அதுலேயே நமக்கு வந்து அதோடைய மீனிங் இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன சின்ன சப்ஸ்ட்ரிங்ஸாக அவுட்புட் கெட் பண்ணுறது தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளில் நான் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணுறேன் எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு. இந்த பைத்தானில் எனக்கு தான் அப்படின்னு இருக்க இந்த சப்ஸ்ட்ரிங் எனக்கு வேணும், அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா இது எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பீன்றது வந்து இதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0 நமக்கு தெரியும். ஸோ 0 1 டி வந்து 2 ஹெச் வந்து 3 இது வந்து ஓ வந்து 4 என் வந்து 5 இல்லைங்களா. ஸோ ஸ்லைசிங் பண்ணுறோம்னா ஸோ அதோட இண்டெக்ஸிங் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ இந்த வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிளில் இருக்க ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு அவுட்புட் வேணும். ஸோ அந்த இண்டெக்ஸுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் இண்டெக்ஸுடைய ஸ்லைசிங் வேல்யூ என்ன. இது வந்து இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் எங்கேருந்து எனக்கு வேணும் அப்படின்றது. இது வந்து இண்டெக்ஸுடைய ஸ்லைசிங், எந்த இடத்துல ஸ்லைஸ் பண்ணும் அப்படின்றது இண்டெக்ஸுடைய ஸ்லைசிங் வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த காலன் இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டருடைய மீனிங். ஸோ இங்கே டீன்றது வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2. ஸோ அப்போ 2லேருந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ் வரைக்கும் எந்த இண்டெக்ஸில் நான் ஸ்லைஸ் பண்ணும். ஸோ எனக்கு வந்து என் அதாவது டீலேருந்து என் ஃபுல்லாகவே எனக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்த நான் எம்டியாக விட்டுடலாம். எனக்கு டீக்கு அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்த நான் எம்டியாக விட்டுட்டேன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா THON அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. ஸோ நம்ம இங்கே எழுதுக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் 2 இஸ் 2. இதுக்கு 2க்கு அப்புறம் இருக்க எல்லாமே வேணும்னா இந்த இடத்த நம்ம எம்டியாக விட்டுக்கலாம், எண்ட் வேல்யூவா ஸ்லைசிங் வேல்யூவா. ஸோ இதோடைய அவுட்புட் என்ன வரும்னா THON அப்படின்னு வரும். ஸோ ஒரு வேளை எக்ஸ் ஆஃப் 2 இஸ் 2 நான் வந்து இது வந்து 5 அப்படின்னு வைக்கிறேன். ஸோ 5th இண்டெக்ஸில் வந்து எனக்கு ஸ்லைஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா ஸோ ஸ்டார்டிங் என்ன டி இல்லையா, இது வந்து இண்டெக்ஸ் 2, அப்புறம் ஹெச் வந்து இண்டெக்ஸ் 3, அப்புறம் ஓ வந்து இண்டெக்ஸ் 4, அப்புறம் அடுத்தது வந்து இண்டெக்ஸ் 5. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு இருக்கும். ஸ்லைஸ் ஆகுறதுனால அதுக்கப்புறம் இருக்க வேல்யூ வராது. ஸோ 5th இண்டெக்ஸில் ஸ்லைஸ் ஆகுறதுனால என் நமக்கு வராது. ஸோ அவுட்புட் என்ன வரும்னா THO அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரி, இப்போ நான் ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, பட் நான் எண்டிங் வேல்யூ கொடுக்குறேன், எந்த இடத்துல ஸ்லைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் தரேன். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னாக்கா ஸோ ஸ்டார்டிங்ல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் PYT. ஸோ இது வந்து 0, இது இண்டெக்ஸ் 1, இது இண்டெக்ஸ் 2, PYTH இது வந்து 3. ஸோ இண்டெக்ஸ் 4 அடுத்த இண்டெக்ஸ் வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஸ்லைஸ் ஆனதுனால அந்த இண்டெக்ஸ் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அவுட்புட் என்ன வரும்னா PYTH அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து சப்ஸ்ட்ரிங்ஸ், ஒரு ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்குடைய பேர் என்னன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்லைசிங் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லைசிங் பண்ணும். இப்போ நெகட்டிவ் ஸ்லைசிங் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் -1 இல்லை -2 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, ஓகே, இங்கே -5 அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ -5 அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்ல நான் எல்லாமே விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் தெரியும். நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரிவர்ஸ் இல்லையா, -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாசிட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஸோ இது வந்து -2, ஹெச் வந்து -3, டி வந்து -4, ஒய் வந்து -5, அப்புறம் பி வந்து -6. ஓகேவா. ஸோ இப்போ -5லேருந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா வேல்யூ. ஸோ -5 எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒய்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒய்க்கு அப்புறம் ஒய்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ ஒய் அதுக்கப்புறம் இருக்க எல்லா கேரக்டர்ஸும். ஆனால் வந்து நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும்போது அந்த -5 எங்க இருக்குன்னு பார்க்கும். ஸோ ஒய் தான் -5, அதுக்கப்புறம் எங்க இருக்கோ எல்லாமே அப்படியே நமக்கு அவுட்புட்டாக வரும். YTHON இதை வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் -4 is 2 -1 அப்படின்னு கொடுக்குறேன்னா ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னன்னா -4, ஸ்லைசிங் என்னன்னா -1. ஸோ இந்த பைத்தானில் -4ன்றது இந்த டி இல்லையா, ஸோ அதுதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ -4 -3 -2 அப்புறம் -1 எங்கே இருக்கு, இதுதானே எண்டிங், எங்க ஸ்லைசிங் வந்து -1. ஸோ n இருக்க இடத்துல ஸ்லைஸ் ஆகிடும். அப்போ
நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா THO அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தா போவோம், ஆனா இண்டெக்ஸிங் மட்டும் ரிவர்ஸ்ல இருந்து கொடுப்போம். அந்த நம்பர்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் மட்டும் ரிவர்ஸ்ல இருந்து வரும். ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸ், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து நமக்கு எப்படி அவுட்புட்ஸ் கெட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து நமக்கு இண்டெக்ஸிங்லேயே வந்து ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணி எப்படி, ஸ்ட்ரைட்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும், சரியா? ஸோ ஸ்ட்ரைட்னா என்னன்னா, இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் 2 s is equal to 2. ஸ்ட்ரைட் அப்படின்னாக்கா விண்டோ அப்படின்னு சொல்லலாம். விண்டோ இத்தனை பர்டிகுலர் விண்டோக்குள்ள இருக்க வேல்யூ, அதாவது பைத்தான் python இருக்கு இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல விண்டோ ஆஃப் 2 அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இதுனா இதுக்கப்புறம் இருக்க செகண்ட் வேல்யூ, ஸோ 1 2 இதுதான் செகண்ட் வேல்யூ. அப்புறம் இந்த டீக்கு அப்புறம் இருக்க செகண்ட் வேல்யூ 1 2 இதுதான் செகண்ட் வேல்யூ. ஸோ அவுட்புட் என்னன்னா PTO இப்படின்னு நமக்கு அவுட்புட் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைசிங், இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்லைசிங் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா நமக்கு ஜென்ரலா அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா ஃபுல் அவுட்புட்மே வரும். ஸ்லைசிங்கும் கொடுக்கல, ஸ்டார்டிங்கும் கொடுக்கலன்னா எல்லா அவுட்புட்டுமே வரும். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஸ்ட்ரைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் எப்படி யூஸ் பண்ணோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூல ஸ்டார்டிங், எண்டிங் வேல்யூ எங்கன்னா 4ல முடிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்ட்ரைடு வந்து அடுத்ததா கொடுக்கணும். ஸ்ட்ரைடு வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 3 இதுவாக கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங், என்னுடைய சப்ஸ்ட்ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் சப்ஸ்ட்ரிங் எங்க ஸ்லைஸ் ஆகணும். தேர்டா கொடுத்துருக்க வேல்யூ என்னன்னா ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட்னா விண்டோ சைஸ், அவுட்புட் வந்து என்னென்ன விண்டோஸ்ல இருக்க வேல்யூஸ் வேணும் அப்படின்றது. ஸோ 1ல இருந்து 4 வரைக்கும் நமக்கு அவுட்புட் வேணும். ஸோ 1ன்றது P, ஸோ சாரி 1ன்றது நமக்கு Y, 1 2 3 4ன்றது 0 இல்லையா? ஸோ இங்க ஸ்லைஸ் ஆகுது. ஸோ YTH இதுதான் ஆக்சுவலா நமக்கு வர வேண்டிய அவுட்புட். ஆனா ஸ்ட்ரைட் வந்து 2ன்னு கொடுத்ததுனால நமக்கு வந்து Y அதுக்கப்புறமா H இது மட்டும் தான் நமக்கு அவுட்புட் வருது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்ல பார்ப்போம். இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணியும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்குள்ள போயிடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிக்கோ. ஸோ பிரிண்ட் எக்ஸ், அதுக்கப்புறமா பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் பிரிண்ட் லென்த் ஆஃப், அந்த ஸ்ட்ரிங் உடைய லென்த் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்குவோம். அதுக்காக லென்த் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், லென்த் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ யூனிவர்ஸ்ன்றது அந்த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங் உடைய டேட்டா டைப் என்னன்னா str ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் அது யூனிவர்ஸ் உடைய லென்த் என்னன்னா எக்ஸ், 8 தான் இந்த யூனிவர்ஸ் உடைய, இந்த ஸ்ட்ரிங் உடைய லென்த். சரிங்களா? சரி, இந்த லென்த் வந்து 8ன்னு தெரியும். இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 7 இருக்கும். 8ன்றது லென்த், இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 0 1 2 3 4 5 6 7 இந்த மொத்தமா கவுண்ட் பண்ணீங்கன்னா 8 வந்துடும் லென்த். ஸோ இண்டெக்ஸ் U starts with 0 and E ends with index 7. ஸோ 0 to 7 தான் இதோடைய இண்டெக்ஸ். ரிவர்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா -1 to -8 வரைக்கும் இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம ஸ்லைசிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் ஸ்லைசிங் ட்ரை பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் எக்ஸ், எக்ஸ்ன்ற வேரியபிள்ல தானே நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணிக்கோம். ஸோ எக்ஸ் ஆஃப் 2 is to நம்ம வந்து 6 கொடுப்போம். ஸோ 2 வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 6 வந்து ஸ்லைசிங் இண்டெக்ஸ். ஸோ 0 1 2, 2னா ஸ்டார்ட்ஸ் வித் I, 2 3 4 5 6, 6ன்றது எஸ், இங்க ஸ்லைஸ் ஆகுது. ஸோ IVER தான் நமக்கு அவுட்புட்டா வரணும். செக் பண்ணிக்கலாம். IVER அவுட்புட்டா வந்துருச்சுங்களா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். சரி, ஒரு வேலை இப்போ நான் ஸ்டார்டிங் இது வேல்யூ கொடுக்கல, பட் ஸ்லைசிங் மட்டும் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஸ்டார்டிங் கேரக்டர்ல இருந்து ஸ்லைசிங் வரைக்கும் நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அது என்னன்னு செக் பண்ணிடலாம். பாருங்க, ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கு இல்லையா? இங்க ஸ்டார்டிங் ஸ்லைசிங் உடைய ஸ்டார்டிங் வேல்யூ நம்ம கொடுக்காததுனால ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு ஸ்லைசிங் வரைக்கும் அவுட்புட் வருது. இப்போ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும், இப்போ நம்ம ஸ்லைசிங் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன, ஸ்டார்டிங் வேல்யூ 0 1 2 3 4, 4ன்றது ஈல ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் வந்து எங்க ஸ்லைஸ் பண்ணணும்னு நம்ம கொடுக்காதனால ERSE, அதுக்கப்புறம் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே அந்த ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே நமக்கு ஒரு சப்ஸ்ட்ரிங்கா ஃபார்ம் ஆகி நமக்கு அவுட்புட் வரும். சரிங்களா? இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸிங். இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்ப்போம். எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா -3ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். -3
ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எண்டிங் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, எண்டிங் வந்து எம்டியா விட்டுருக்கோம். ஸோ அப்போ -3னா ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இ இல்லையா, இ வந்து -1, எஸ் வந்து -2, ஆர் வந்து -3. ஸோ ஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்எஸ்இ அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வரணும். செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க, ஆர்எஸ்இ. ஸோ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -2, -3. ஸோ -3 எங்கே இருக்குன்னா ஆர்ல இருக்கு. ஸோ ஆர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து ஸ்லைசிங் எதுவுமே கொடுக்காததுனால, அதாவது எங்கே ஸ்லைஸ் பண்ணணும் நம்ம கொடுக்காததுனால ஆருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே சப்ஸ்ட்ரிங்காக நமக்கு அவுட்புட்டில் கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. சரி, நம்ம இப்படி பண்ணலாம். -6 ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்குடைய வேல்யூவே வந்து நமக்கு 8ன்னு தெரியும். அதனால 6 வரைக்கும் 6 கொடுக்கலாம். -6 வந்து ஸ்டார்டிங். ஸோ -6னா ஐ தான் -6. ஸோ ஐலேருந்து நமக்கு அவுட்புட் ஸ்டார்ட் ஆகணும். அங்கேருந்து நம்ம வந்து -2 வரைக்கும் கொடுக்கலாம். -2ல ஸ்லைசிங் பண்ணும், அதாவது எஸ்ல ஸ்லைசிங் பண்ணும். ஸோ ஐவிஇஆர் தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். செக் பண்ணிக்கலாமா? கண்ட்ரோல் பி பாருங்க, ஐவிஇஆர். ஸோ இந்த மாதிரி ஸ்லைசிங் நீங்கள் பாசிட்டிவ் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் ஸ்லைசிங் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட் பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ்லேயே பார்ப்போம் ஃபர்ஸ்ட், ஏன்னா அதான் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ 2 இங்கே வந்து 7 வரைக்குமே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து விண்டோ சைஸ், அதாவது ஸ்ட்ரைடு வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன், அதாவது எவ்ரி செகண்ட் வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2. ஸோ 2நாக்கா 0, 1, 2, ஐ தான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ அங்கேருந்து 7th இண்டெக்ஸ் என்னன்னா 3, 4, 5, 6, 7. 7th இண்டெக்ஸ் வந்து இ. அப்போ இங்கே ஸ்லைஸ் ஆகிடும். ஸோ ஐவிஇஆர்எஸ் இது வரைக்கும் நமக்கு அவுட்புட் வரும். இதில் எவ்ரி செகண்ட் வேல்யூ என்னவோ அதுதான் நமக்கு அவுட்புட் வரும். செக் பண்ணிக்கலாம். ஐஇஎஸ் இங்கே பாருங்க, ஐவிஇஆர் இருக்கு இல்லையா. ஸோ இது ஆக்சுவல் அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஐவிஇஆர்எஸ் இதுதான் அவுட்புட். பட் நம்ம வந்து ஸ்ட்ரைட் இங்கே 2ன்னு கொடுத்துருக்கனால ஸோ ஐ வந்து நமக்கு ஃபர்ஸ்டா அவுட்புட் வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ நமக்கு ஐலேருந்து செகண்ட் வேல்யூ என்ன 1, 2. செகண்ட் வேல்யூ வந்து இ, ஆனால் அந்த இ அவுட்புட். ஸோ இலேருந்து செகண்ட் வேல்யூ என்ன ஆருக்கு அப்புறம் எஸ், அதுதானே. ஸோ அதனால தான் நமக்கு ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்திருக்கு. சரி, ஒரு வேலை இது நம்ம 1ன்னு கொடுத்தோம்னா என்ன அவுட்புட் வரும் இந்த இடத்துல ஸ்ட்ரைட். ஸோ 1ன்னு கொடுத்தோம்னா ஐக்கு அப்புறம் 1 வேல்யூ என்ன வி, விக்கு அப்புறம் 1 வேல்யூ என்ன இ, இக்கு அப்புறம் 1 வேல்யூ. ஸோ எல்லாமே நமக்கு அவுட்புட்டாக வரும். செக் பண்ணி பார்ப்போமா? கண்ட்ரோல் பி, ஐவிஇஆர்எஸ் எல்லாமே வந்துருச்சு. சரி, ஒரு வேல்யூ இப்போ நான் 3 ஸ்ட்ரைட் வந்து நான் 3ன்னு தரேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஐ நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஐலேருந்து தேர்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3 ஆர். ஆர்லேருந்து தேர்ட் வேல்யூனா ஆருக்கு அப்புறம் நமக்கு தேர்ட் வேல்யூவே இல்லை, அதனால நமக்கு அவுட்புட் வந்து ஐஆர் இது மட்டும்தான் வரும். செக் பண்ணி பார்ப்போமா? பாருங்க, ஐஆர். ஸோ இப்படிதாங்க. ஸோ ஸ்லைசிங் வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்லைசிங். இது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்லைசிங் பண்ணலாம், நெகட்டிவ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்லைசிங் பண்ணலாம். அது கூட வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைட் வேல்யூ எத்தனாவது ஒரு விண்டோ சைஸ் மாதிரி தாங்க இது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்லைசிங் சப்ஸ்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எவ்ரி செகண்ட் வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம சப்ஸ்ட்ரிங் வந்து ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.